முன்னொரு காலத்துல ஒரு அடர்த்தியான காட்டை ஒட்டி ரொம்பவும் உயரமான ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலைக்கு மேல ரொம்பவும் அழகான ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரு அழகா மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியாவும் இருந்துச்சு. கீழே இருக்கிற பட்டணத்துக்கு போகணும்னா அந்த மலைக்கு மேல இருந்து ஒரு குறுக்கு வழி மட்டும்தான் அந்த ஊர்க்காரங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு வயசானவர் அவருடைய மனைவியான சீதா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ராமையா அந்த ஊருக்கு எல்லாருக்குமே தலைவர் மாதிரி. விவசாயமும் பசுக்களை வளர்க்கறதும் தான் அவங்க வேலை. ஒரு நாள் காலையில நேரம் சீதா ராமையா 2 பேரும் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, விடிய காலையிலே எழுந்திருச்சே இந்த குளிர்ல தோட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி குளிர்ல வேலை செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா? குளிர் அதிகமாக இருக்குன்னு அப்படியே விட்டுட முடியுமா? நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடியெல்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கு பாரு. மலைக்கு மேலே நாம் இருக்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த வரோம். அதனால தான் செடிங்க நல்லபடியாக வளருது. கீழே பட்டணத்தில் குடிக்க கூட தண்ணி கிடைக்கலையாமா. அது என்னவோ உண்மைதாங்க. ஆனா நம்ம ஊரு மலைக்கு மேல இருக்கிறதுனால நமக்கு சில கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் மலை இறங்கி கீழே நடந்து போக வேண்டியதா இருக்கு. வயசான காலத்துல நடக்க முடியுதா? பக்கத்து வீட்டு ரங்கையாவும் இதை தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். சீதா, கஷ்டம் நஷ்டம் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட்டணத்தில் இருந்தால் நிறைய வசதிங்க இருக்கும். ஆனால் இங்கே கிடைக்கிற நிம்மதி அந்த இடத்துல கிடைக்காது. நம்ம முன்னோர்கள் மலைக்கு மேலே வீடு கட்ட காரணம் இருக்கு. இங்கே சுத்தமான காத்தும் தண்ணியும் கிடைக்கும். அப்படி ராமையாவும் சீதாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ரங்கையா அங்க வந்தான். ரங்கையாவுக்கு எப்பவுமே பட்டணத்துல போய் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஐயா வணக்கங்க. வாரங்கய்யா, என்ன காலங்காத்தால வந்திருக்க? எதுனா விசேஷமா? விசேஷம் என்னன்னா நம்ம ஊருக்கு ஒரு புது வியாபாரி வராராமா. யாரோ பெரிய வியாபாரியாம். இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டு இங்கே இடம் வாங்குறதுக்காக பட்டணத்துல இருந்து வராராமா. இந்த ஒசரமான மலையில அவன் இடத்த வாங்கி என்ன பண்ண போறான்? இங்க ஏதாவது வீடு கட்டணும்னாலும் கீழே இருந்து பொருள் எல்லாம் கொண்டு வரதுக்குள்ள உசுரே போற மாதிரி இருக்குமே. என்னவோமா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பெரிய பணக்காரராம். நம்ம பூமியை வாங்கிட்டு நமக்கு பணம் தருவாராம். நாம இந்த மலையை விட்டுட்டு போய் பட்டணத்தில் வீடு வாங்கிக்கலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரங்கையா, நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி யாராவது ஆசை காட்டினா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இது நம்ம ஊர், நம்ம பூமி. பெத்த தாய்க்கு சமம். பெத்த தாயை விட்டுட்டு எங்கே போகிறது? அட நீங்கள் வேற ஐயா. நல்ல விலை கிடைச்சா வித்துட்டு கீழே போய் பட்டணத்தில் வாழ்ந்துக்க வேண்டியது தானே. எவ்வளோ நாளைக்கு தான் இங்கேயே வாழ முடியும்? ரங்கையா சொன்னதை கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டே அமைதியாயிட்டாரு. மதிய நேரம் அந்த வியாபாரி ஊருக்குள்ள வந்தான். அவனோட பேரு பூபதி. பெருமூச்சு வாங்கிக்கிட்டு வேர்வைய செந்துக்கிட்டு ராமையா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட வந்து நின்னான். பூஜனங்க எல்லாரும் வந்தாங்க. அப்பா பாப்பா, எவ்வளோ உயரத்தில் இருக்கு உங்கள் ஊர். மேலே ஏறி வர்றதுக்குள்ளே என் காலே விட்டு போச்சு. வணக்கங்க. என் பேர் பூபதி. நான் ஒரு பெரிய வியாபாரி. வாங்கய்யா வாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு மலை ஏறி வரீங்க? சரி, குடிக்க எதனா கொண்டு வர சொல்கிறேன். சீதா, கொஞ்சம் ஐயாவுக்கு மோர் கொண்டு வா. அடடா, நல்லா இருக்கே. இது மோரா இல்லை அமிர்தமானே தெரியல. அது எங்கள் ஊர் தண்ணி, அப்புறம் எங்கள் மாட்டோட மகிமை தான். சரி, வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. எனக்கு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசை. அந்த அமைதியான வாழ்க்கையும் சுத்தமான தண்ணியும் காத்தும் பட்டணத்தில் கிடைக்காது. அதான் உங்கள் ஊர் எல்லையில் ஒரு பெரிய இடம் இருக்காமே, அங்கே விவசாயமும் செய்ய முடியாது. பேசாமல் அதை எனக்கு கொடுங்களேன். பார்த்தீங்களா ஐயா, நான் தான் சொன்னேனே வர வியாபாரி ரொம்ப நல்லவருன்னு. அந்த இடம் நமக்கு பயன்படுறதில்ல. பேசாமல் அதை கொடுத்துடலாம். ஐயா, நீங்கள் கேட்ட இடத்த கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு கீழே தான் எங்கள் தண்ணி ஊற்றே இருக்கு. அந்த இடத்த கொடுத்துட்டா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வருமே. அட என்னங்க ஐயா, தண்ணி அங்கே இருந்தால் பெரிய விஷயம் தானே. அதை இன்னும் பத்திரமா தான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லை, அந்த இடம் உங்கள் எல்லாருக்குமே சொந்தம். அந்த இடத்த எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு பட்டணத்தில் போய் நல்லபடியாக நீங்கள் வாழலாம். அந்த நேரம் பூபதியோட பேச்சுக்கு பூஜனங்க எல்லாருமே மயங்கிட்டாங்க. முக்கியமா அங்க இருக்கிற ரங்கையா சோமையா அந்த பணத்தை வச்சு பட்டணத்துல போய் வாழ்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப கூட்டத்துல நின்னுக்கிட்டு இருந்த சோமையா ராமையா கிட்ட இப்படி சொன்னான். ராமையா தாத்தா, அவர் சொல்றது சரியா தானே இருக்கு. அந்த பூமியை வச்சு நாம ஒன்றும் செய்யறதில்ல. பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம் இல்லையா? சோமையா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா இயற்கை கொடுத்த செல்வத்தை நாம தான் நல்லபடியா பார்த்துக்கணும். அதை வித்துட்டு நாளைக்கு அவங்க கிட்ட கை நீட்டி நிக்கிற நிலைமை வந்துட போகுது.
பூபதி சிரிச்சுக்கிட்டே, ராமையா ஐயா பெரியவர், ஊருக்கே மூத்தவர். உங்களுக்கு யோசிக்க 2 நாள் அவகாசம் கொடுக்கறேன். அது வரைக்கும் இங்கிருந்து நல்ல காத்தையும் தண்ணியையும் நான் அனுபவிக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இந்த விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீதம்மாவும் ராமையா கிட்ட இதை தான் கேட்டாங்க. ஏங்க, பூபதி சொன்னதுக்கு ஊர்க்காரங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே பட்டணத்துல போய் வாழணும்னு ஆசை இருக்கு போல. ஊருக்காரங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கும் போது நாம அவங்கள எதிர்த்து நின்னா அவங்களுக்கு நம்ம எதிரி ஆயிட மாட்டோமா? சீதா, தலைவனா எது நல்லதோ அதை செய்யணும். பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பூபதியை பார்த்தா நல்லவன் மாதிரி எனக்கு தெரியல. அவங்கிட்ட நேர்மை இருக்கும்னு நான் நம்பல. மற்ற இடத்தெல்லாம் விட்டுட்டு அவன் தண்ணி ஊத்து இருக்கிற இடத்த மட்டும் எதுக்காக கேட்கறான்? நீங்க சொல்றது உண்மைதாங்க. தண்ணி ஊத்து அங்க இருக்கிறதுனாலதான் நம்ம ஊருக்கு தண்ணி பிரச்சனையே இல்ல. ஒருவேளை அந்த ஆளு அங்க கட்டடம் ஏதாவது கட்டினா அந்த தண்ணி ஊத்து வீணா போயிடுமோ? அதுதான் என்னோட பயமோ. நான் முதல்ல நாளைக்கு நம்ம தாத்தாவை போய் சந்திச்சிட்டு வரேன். அவருக்கு இந்த மலையோட வரலாறு தெரியும், எங்க என்ன இருக்கணும் தெரியும். அவர்கிட்ட போய் இதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கிறேன். அடுத்த நாள் காலையில ராமையா ஊர்ல யாருக்கும் சொல்லாம ஒரு பெரியவரை பாக்குறதுக்காக பட்டணத்துக்கு போனாரு. அந்த நேரத்தை பூபதி அவனுக்காக பயன்படுத்திக்கிட்டான். ரங்கையா, உன் வீடு நல்லா இருக்கு. ஆனா மேற்கூரை ஏன் இவ்வளோ செதஞ்சிருக்கு? உனக்கு பட்டணத்துல வீடு இருந்தா மழைக்கும் வெயிலுக்கும் பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம நான் கட்ட போற ஆசிரமத்துல உனக்கு வேலையும் கொடுக்கறேன். நல்லதுங்க ஐயா. ஆனா ராமையா ஐயா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அவர் பேச்ச மீறி எங்களால எதுவும் செய்ய முடியாது. அவர் தான் முடிவு பண்ணணும். அப்ப பூபதி மனசுக்குள்ள, இந்த கிழமை ராமையா பெரிய தடையா இருப்பான் போல. இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாதான் ஏன் என்ன பழிக்கும். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா திரும்பி வந்துட்டாரு. அவர் முகத்துல ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா அவர் ஏற்கனவே இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் மறுபடியும் ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. என்ன ராமையா ஐயா, ஊர் ஜனங்களே, நான் கேட்டதுக்கு என்ன முடிவு பண்ணீங்க? ஐயா, நாங்க எல்லாரும் முடிவெடுத்திருக்கோம். பூபதி ஐயாவுக்கு அந்த இடத்த விற்கலாம். அவர் கொடுக்குற பணம் எங்களுக்கு தேவைப்படுது. இருங்க, அவசரப்படாதீங்க. பூபதி, நீங்க இங்க ஆசிரமம் கட்ட போறதா சொன்னீங்க. ஆனா கீழே உங்க ஆளுங்க மலையிலிருந்து வர தண்ணியை பிடிச்சி எதுக்கு விற்கிறாங்க? பூபதி பதட்டமா, என்ன பேசுறீங்க ராமையா? தண்ணியை விற்கிறோமா? நடிச்சது போதும். உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க இடத்துக்கு வந்தது ஆசிரம கட்ட இல்ல, மலைக்கு மேல இருக்கிற தண்ணிக்காக. ஏன்னா எங்க ஊரு தண்ணியில மூலிகை குணம் இருக்கு. அதை குடிச்சா எல்லா வியாதியும் தீரும். அதனால அந்த தண்ணியை விற்று நீங்க பணம் சம்பாதிக்க தான் இடத்த கேட்குறீங்க. ஐயா, நீங்க சொல்றது உண்மையா? ஆமா ரங்கையா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா சொன்னாரு. இவர் இதே மாதிரி எங்கெல்லாம் மலைக்கு மேல தண்ணி இருக்கோ அந்த இடத்த வாங்கி அங்க இருக்கிற தண்ணியை விற்று பணமாக்கி இவன் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இடத்த விற்றா அப்புறம் இவன் மோட்டாரை போட்டு தண்ணி எல்லாம் உறிஞ்சிடுவான். அப்புறம் நம்ம ஊர்ல தண்ணி இல்லாம ஆயிடும். நமக்கு குடிக்க கூட தண்ணி கிடைக்காது. அப்புறம் பச்சையா இருக்கிற இந்த மலை காஞ்சி போயிடும். இது போய் நீங்க என்ன அவமானப்படுத்தலான்னு பாக்குறீங்க? அப்படின்னா அந்த இடத்துல கிணறு தோண்ட மாட்டேன், எந்திரத்தை வச்சு தண்ணி எடுக்க மாட்டேன்னு எங்க கிராம தேவதை முன்னாடி சத்தியம் பண்ணுங்க. அந்த நேரத்துல ராமையா நேரடியா கேட்ட அந்த கேள்விக்கு பூபதி கிட்ட பதில் இருக்கல. தண்ணி விற்க முடியலன்னா அந்த இடத்த நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊஜனங்க அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, பெரியவங்க சும்மா சொல்லல. பேராசை பெரு நஷ்டம்னு. இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ முடியாம இல்லாததுக்கு ஆசைப்பட்டா அதுக்கப்புறம் நாம எல்லாரும் இருக்கிறதையும் இழந்துட்டு தான் நிக்க வேண்டியிருக்கோம். சோமையா கோவமா, சி, உன் பேச்சை நம்பி இடத்த விற்கலான்னு பார்த்தமே. எங்க ஊரை நாசம் பண்ண வந்தியா நீ? மரியாதையா இங்கிருந்து போயிடு. மன்னிச்சிடுங்க ஐயா, பணம் வேணுங்கிற ஆசையில நாங்க தப்பான வழியில போக பார்த்தோம். ஆனா நல்ல வேலையா நீங்க எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க. பூபதி பயந்துகிட்டே, ஒரு நிமிஷம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பூபதி, போதும். உங்க வியாபாரத்தை பட்டணத்துல வச்சுக்கோங்க, எங்க மலையில வேண்டாம். இங்க நாங்க யாருக்கிட்டையும் கையேந்துறது இல்ல. ஏன்னா எங்களுக்கு தேவையானதை நாங்களே விளைய வச்சுப்போம். இந்த ஊரு தான் எங்களோட பெரிய சொத்து. தயவு செஞ்சு போங்க. அப்படி ஊஜனங்களுடைய கோவத்தை பார்த்து வேற வழி இல்லாம பூபதி அங்கிருந்து கீழே இறங்கி போயிட்டான். அப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் ராமையாக்கும் நன்றி தெரிவிச்சாங்க. ஐயா, சரியான நேரத்துக்கு நீங்க வந்து தடுக்கல அப்படின்னா அவன் கொடுத்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருப்போம். நல்ல வேலையா நீங்க வந்து தடுத்துட்டீங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பணம் தான் எல்லான்னு இல்லை.
பணம் இருந்தாதான் வாழ முடியும்னு கிடையாது. இந்த இயற்கை நமக்கு எல்லா செல்வங்களையும் வசதிகளையும் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமா, பட்டணத்துல எல்லாரும் எப்படி வாழ்றாங்கன்னு நாம தான் பாக்குறோமே. பணம் இருக்கும், ஆனா சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா இருக்காது, சுவாசிக்கிற காத்தும் சுத்தமா இருக்காது. இந்த மலைக்கு மேல இருக்கிற நம்ம ஒரு ஸ்வர்க்கம் மாதிரி. நாம எப்பவுமே இந்த ஸ்வர்க்கத்தை பாதுகாக்கணும். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஊர்க்காரங்க கிட்ட மாற்றம் வந்துச்சு. யாரும் மலையை விட்டு கீழே போய் பட்டணத்துல வாழணும் அப்படிங்கிற ஆசைய விட்டுட்டாங்க. எல்லாரும் எப்பவும் ஒற்றுமையா ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு இயற்கை கொடுத்திருக்கிற செல்வங்களை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ராமையா சீதா அந்த ஊர்க்காரங்களுக்கு துணையா இருந்துகிட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி மலைக்கு மேல இருந்த அந்த ஊரு சுத்தமான காத்தோட, சுத்தமான தண்ணியோட, சுத்தமான மனசு இருக்கிற மனுஷங்களோட சொர்க்கம் மாதிரி தான் இருந்துச்சு. எப்பவாச்சும் யாராச்சும் பேராசை பார்வையில அந்த ஊரு பக்கம் வந்தாங்கன்னா ராமையா அவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருவாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம சந்தோஷமா வாழ முடியலன்னா இல்லாததுக்கு ஆசைப்பட்டு நம்ம எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? நமக்குன்னு இருக்கிறது தான் நமக்கு. கிராமத்துல கூட்டு குடும்ப கலாச்சாரம், பெரியவங்களுடைய அதிகாரம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. அது பார்வதி அம்மாவோட வீடு. அவங்க வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடியே கௌரி, பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? சூரியனே மெதுவா மேலே ஏறி வரான். இன்னும் அந்த சமையல் அறையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாட்டுக்கொட்டால லக்ஷ்மி கத்திக்கிட்டு இருக்கா பாரு. அவளுக்கு சாப்பிட புல்லு போட்டியா இல்லையா? பால் அடுப்புல வச்சிருந்த அத்தை பொங்கிடக்கூடாதுன்னு பக்கத்துலயே நின்ன. லக்ஷ்மிக்கு நான் காலையிலே புல்லு போட்டுட்டேனே. அப்ப பார்வதி அம்மா கௌரிய பார்த்து, பால் பொங்குனா வீட்டுக்கு நல்லதுதான், ஆனா நேரத்தை வீணாக்க கூடாதுல்ல. ராமையா வயலுக்கு போற நேரமாச்சு, அவனுக்கு கஞ்சி கட்னியா இல்லையா? நேத்து மாதிரி கஞ்சி நல்லாவே இல்ல அப்படின்னு வந்து சொல்ல போறான். எல்லாம் தயாரா இருக்க அத்தை, சாப்பாடு சுட சுட இருக்கு, துவையலும் அரைச்சி வச்சிட்டேன். அவர் எழுந்துச்சதும் சாப்பிட கொடுத்துடுறேன். பார்வதி அம்மா பெருமூச்சை விட்டு நல்லா பேச கத்துக்கிட்ட. கல்யாணம் ஆகி வந்த 6 மாசத்துல வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையுமே நல்லபடியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த வீட்டோட அதிகாரம் வேணும்னா நல்லா சமைச்சா மட்டும் போதாது. கௌரி அடக்கமா தலையை குனிஞ்சு, ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க அத்தை, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். குறை உன்னோட வேலையில எதுவும் இல்ல, ஆனா உன் மனசுல இருக்கோன்னு சந்தேகம் எனக்கு இருக்கு. வீட்டோட அதிகாரம் வேணும்னா பொறுமை வேணும். மலை மாதிரி இருக்கணும் அந்த பொறுமை. பொறுமையா காத்திருந்தா மட்டும்தான் வீட்டோட அதிகாரம் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலையே. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க நீங்க இருக்கீங்களே, உங்க நிழல்ல நான் நடந்து வர போறேன். அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன். பார்வதி அம்மா சிரிச்சுக்கிட்டு, நிழல்ல வர்றது சரி, உண்மையான விஷயம் இப்ப தெரியும் பாரு. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த காட்டி, அங்க பாரு, பழைய பொருள் போட்டு வச்ச இடத்துல ஒரு காஞ்ச குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு வா. அந்த காஞ்ச குச்சியை அடுப்புல வைக்கிறதுக்கு அத்தை, ஆனா ஏற்கனவே வீட்டுக்குள்ள விறகு இருக்கே. கேள்வி கேட்காத கௌரி, நான் சொன்னதை செய். அதை வச்சு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். கௌரி போய் காஞ்சு போயிருக்கிற ஒரு செடி மாதிரி இருக்கிற குச்சிய எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அந்த செடியில இலை இல்ல, மொத்தமா வேர்ல இருந்து எல்லாமே காஞ்சு போச்சு. இந்தாங்க அத்தை, இது மொத்தமா காஞ்சு போயிருக்கு. இது சாதாரண குச்சி இல்ல கௌரி, உன்னுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ற குச்சி. கௌரி அதை கேட்டு, என்ன அத்தை, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்க பாரு, இன்னில இருந்து இந்த காஞ்ச செடியோட பொறுப்பு உன்னுடையது. இத நீ காப்பாத்தணும். இதுல இருந்து இலை பூ எல்லாம் வரணும். இந்த செடிக்கு எப்போ உயிர் வருதோ அப்பதான் இந்த வீட்டோட பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுப்பேன். அது வரைக்கும் என் பேச்சுக்கு நீ கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இல்ல எனக்கு அப்புறமும் இந்த வீட்டு அதிகாரம் உனக்கு சொந்தமாகாது. என்ன சொல்ற அத்தை? இது நியாயமா? இது முழுசா காஞ்சி போயிருக்கு. உயிரே இல்லாம இருக்கிற இந்த குச்சியில எப்படி இலையும் பூவும் காக்கி சொல்லுங்க? பார்வதி அம்மா கோவமா, நடக்காது அப்படின்னு எதுவும் இல்ல, எல்லாத்தையும் நடத்தி காட்டணும். குடும்பம் அப்படிங்கிற குடும்பத்துல ரொம்ப பெரிய பிரச்சனைங்க வரும். அதை எல்லாத்தையும் பொறுமையா உன் பாசத்தோட நீ சரி பண்ணணும். அந்த பொறுமையும் அந்த பாசத்தையும் இந்த செடி மேல காட்டு. உயிரே இல்லைனாலும் இந்த செடிக்கு உன்னுடைய பாசத்தினால உயிர் நிச்சயமா வரும். கௌரி அதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அந்த செடியையும் அவங்க மாமியாரையும் பார்த்து கொஞ்ச நேரம் யோசிச்சா. நீங்க வீட்டுக்கு பெரியவங்க, பெரியவங்க பேச்ச கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கேக்குறேன், இத எப்படியாவது நான் காப்பாத்துறேன் அத்தை. பேச்சுல காட்டாத, செய்கையில காட்டு. போய் வேலைய பாரு.
கௌரி அந்த காஞ்சி போன செடிய நடுறதுக்காக பள்ளத்தை தோண்டினா. அப்ப பக்கத்து வீட்டு கங்கா, என்னடி கௌரி, காஞ்சி போன குச்சிய அடுப்புல வச்சு எரிக்கிறத விட்டுட்டு பள்ளம் தோண்டி நட்டு வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன அறிவில்லையா? இந்த காஞ்ச குச்சிய என்ன பண்ண போற? இல்லக்கா, இது அத்தை கொடுத்த செடி. இந்த செடிய காப்பாத்தணும்னு சொன்னாங்க. அடியே வீணா போனவளே, உங்க மாமியாருக்கு திமிரு அதிகமாகுதுன்னு பார்த்தா உனக்கு அப்பாவித்தனம் அதிகமாகுதே. இது என்ன செடியா? காஞ்சி போன குச்சி. இத நீ எப்படி காப்பாத்த போற? இத நட்டு வச்சா போதாது, இது உயிர் வருதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தூக்கி போட்டுரு, தேவையில்லாம நேரத்தை வீணாக்காத. பெரியவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும்லக்கா. நாம செய்ய வேண்டியதை செய்யலாம்க்கா. பெரியவங்க பேச்சு மதிக்கிற பொண்ணு, அதை நான் குறை சொல்லல. ஆனா உன் பொறுமைய பாராட்டணும். ஒரு பாறைக்கு வேர்த்தாலும் வேக்கும், ஆனா இந்த செடியில இலை வராது. உங்க அத்தை வீட்டோட அதிகாரத்தை உனக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணுனே உனக்கு வைக்கிற சோதனை இது. அது உனக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதோ? அக்கா, எங்க அத்தைய பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். அவங்க சரியாதான் சொல்லுவாங்க. சரி சரி, உன் விருப்பம். உங்க மாமியார் உன்னை ஏமாத்துறாங்க. நாளைக்கு இதுக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி உனக்கு இடுப்பு வலிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கங்கா அங்கிருந்து போயிட்டா. கௌரிய கங்கா போனதுக்கு அப்புறமா அந்த செடிய பார்த்து, அம்மாடி வனதேவதை, எங்க அத்தையோட பேச்சு கேட்டு இந்த செடிய நட்டு வச்சிருக்கேன். என் பொறுமைய ரொம்ப சோதிக்காத. எப்படியாவது இந்த செடிக்கு உயிர் கொடுத்துரு. சில வாரங்களுக்கு அப்புறமா வெயில் அதிகமா இருந்துச்சு. சாயந்தர நேரம் கௌரி கிணத்துல இருந்து தண்ணிய வீட்டுக்கு கொண்டு வந்தா. கௌரி, கிணத்துல தண்ணி குறைவா இருக்காமா, பார்த்து அந்த தண்ணிய பயன்படுத்து. தேவையில்லாம தண்ணிய செடிக்கெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்காத. இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. சரிங்க அத்தை, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொண்டு வந்துட்டேன். ஒரு மாசம் ஆச்சு. அந்த குச்சில உயிர் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அது பொழைச்சிருக்கும். தேவையில்லாம நேரத்தை எதுக்கு வீணாக்கிக்கிட்டு இருக்க? இல்லத்த, மழை வந்தா அது முளைச்சு வரும். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பார்க்கலாமே. ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா கௌரி ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போனா. கௌரி அந்த செடிக்கு பக்கத்துல உக்காந்து அந்த சொம்பு தண்ணிய செடிக்கு ஊத்திக்கிட்டு, செடி, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம் இல்ல? தாகமா இருக்கா? கவலைப்படாத, அத்தை திட்டுவாங்கன்னு சொல்லிதான் இந்நேரத்துல கொண்டு வந்து நான் குடிக்க வேண்டிய தண்ணிய உனக்கு ஊத்திக்கிட்டு இருக்கேன். நீ உயிரோட இருக்கணும். நீ உயிரோட இருந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கௌரி தண்ணிய ஊத்தி அவளுடைய மனசுக்குள்ள, பொறுமைங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அப்பா எனக்கு சொல்லிருக்காரு. இப்ப நான் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு மாசம் போச்சு. ஒரு நாள் காலையில கௌரி அரிசி கழுவுன தண்ணிய கொண்டு வந்தா. அவ முகத்துல சோர்வு இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தண்ணிய ஊத்துறதுக்காக செடிக்கு பக்கத்துல வந்தவ, அட கடவுளே அப்படின்னு அந்த தண்ணிய கீழே வச்சு அந்த செடிய உத்து பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த செடியில இருந்து சின்னதா ஒரு இலை வந்திருந்துச்சு. கௌரி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா தடுமாறிக்கிட்டே, முளைச்சு வந்துருச்சு. ஐயோ, உயிரே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த செடியில இப்போ உயிரோட 4 இலை இருக்கு. சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள, இப்பவே அத்தை கிட்ட சொல்லக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பெருசா வளரட்டும், அப்புறமா அத்தை கிட்ட சொல்லிக்கலாம். கங்கா அக்கா வேற இதை பாத்துட்டு போறாங்க. இதை நான் நல்லபடியா பாதுகாத்துக்கணும். அடுத்த 2 மாசத்துல அந்த செடி முழுசா இப்ப பச்சையா இருந்துச்சு. நிறைய இலைகளோட நிறைய பூக்களோட பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்வதி அம்மா திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது கௌரி வேகமா அவங்க பக்கத்துல வந்தா. அத்தை, அத்தை, கொஞ்சம் தோட்டத்துக்கு வரீங்களா? ஏன், என்னாச்சு? பூனை பால் கிணத்தை தூக்கிட்டு போயிடுச்சா? இல்ல அத்தை, ஒரு தடவை வாங்க, உங்களுக்கே தெரியும். 2 பேரும் தோட்டத்துக்கு போனாங்க. கௌரி அந்த செடியை காட்டினா. அதுல இருக்கிற இலைகள் எல்லாம் காத்துக்கு அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அட, இது நான் அன்னைக்கு கொடுத்த அந்த குச்சியா? இது நான் கனவா கண்டுகிட்டு இருக்கேன். கனவுலத்த உண்மை. உங்க மருமகளோட கஷ்டம் உங்க கண்ணு எதிர்க்க இருக்கு. பாருங்க இவ்வளவு அழகா பூ பூத்திருக்குன்னு. பார்வதி அம்மா செடி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, ஆச்சரியமா இருக்கே, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு செடி, இந்த மாதிரி ஒரு பூவை நான் பார்த்ததே இல்லையே. இந்த பூவோட மனம் வேற ரொம்ப நல்லா இருக்கே. இது என்ன செடியா இருக்கும் அப்படின்னு அவங்க குழப்பத்துல இருக்கும்போது அந்த பக்கம் தான் அந்த ஊரோட வைத்தியர் வந்துகிட்டு இருந்தாரு. பார்வதி அம்மா உடனே அந்த வைத்தியரை பார்க்க போனாங்க. பார்வதி அம்மா சத்தமா, ஐயா, வைத்தியர் ஐயா, கொஞ்சம் இங்க வந்துட்டு போறது. என்ன பார்வதி அம்மா, யாருக்காவது உடம்பு முடியலையா? இவ்வளோ பதட்டமா கூப்பிடுறீங்க? எங்க உடம்புக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு.
எங்க வீட்டு தோட்டத்துல ஒரு செடி முளைச்சிருக்கு. அது என்ன செடின்னே தெரியல. கொஞ்சம் வந்து பார்த்துட்டு சொல்றீங்களா? வைத்தியர் சரி அப்படின்னு தோட்டத்துல போய் அந்த பூச்செடிய பார்த்தாரு. பார்த்ததும் அவரு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. ஆஹா, அதிசயம், அருமை. பார்வதி அம்மா, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா? என்ன வைத்தியரே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன செடி இது? இது சாதாரணமான செடி இல்லம்மா. புராண கதைகள்ல அமிர்தவள்ளி அப்படி இல்லைன்னா சஞ்சீவினின்னு சொல்லுவாங்க. இது காட்டுல இல்ல பெரிய மலையில தான் இருக்கும். இந்த இலையோட ரசத்தை குடிச்சா எப்பேற்பட்ட வியாதியும் ஓடி போயிடுமாமா. இந்த செடி வாடியே போனாலும் உள்ள உசுரோட தான் இருக்கும். கௌரி ஆச்சரியமா, உண்மையாவா வைத்தியரே? ஆமாமா, ஆனா இது மறுபடியும் வாழணும்னா அது சாதாரண ஆளுங்களால முடியாது. மனசுல கள்ளங்கபடம் இல்லாம யாரு இருக்காங்களோ அவங்க இதை நல்லபடியா பார்த்துக்கிட்டாதான் இது மறுபடியும் துளுத்து வரும். ஆமாடி கௌரி, உன்னோட நல்ல மனசுக்காகத்தான் உன் வீட்டு தோட்டத்துல இது முளைச்சிருக்கு. ஆமா பார்வதி அம்மா, உங்க மருமக சாதாரணமான பொண்ணு இல்ல, அவ ஒரு தேவதை. அப்படி வைத்தியர் சொன்னதும் ஒரு புது மரியாதையோட பார்வதி அம்மா மருமகளை பார்த்தாங்க. அப்பதான் செவருக்கு அந்த பக்கத்துல இருந்து கங்கா இது எல்லாத்தையும் பார்த்து கேட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. சாயந்தரம் விளக்கேத்துற நேரம். பார்வதி அம்மா அமைதியா திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கௌரி வந்து, அத்தை உள்ள போலாமா? கௌரி, என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அத்தை, என்ன இது? நீங்க எவ்வளவு பெரியவங்க, என்கிட்ட எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கௌரி, நான் முடியவே முடியாதுன்னு நினைச்சுதான் அந்த குச்சியை உன்கிட்ட கொடுத்தேன். அது நீ தோக்கணுன்றதுக்காக இல்ல, உன்னோட விடாமுயற்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்காக தான். ஆனா நான் நினைச்சதை விட நீ ரொம்பவும் பொறுமைசாலி. இதெல்லாம் உங்களுடைய தயவும் அந்த கடவுளோட கருணையும் தான். இதுல நான் பண்ணது எதுவும் இல்லத்த. பார்வதி அம்மா சிரிச்சுக்கிட்டு, அடக்கமோ பொண்ணுக்கு அழகுதான். பொம்பளைங்க எப்பவும் அடக்கமா அறிவா அமைதியா இருக்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. குடும்பத்துல கஷ்டம் வரும் நஷ்டம் வரும், குடும்பமே அப்போ காஞ்சி போன ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். ஆனா நாம அதை பொறுமையா சரி பண்ண முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த காஞ்சி போன குச்சியில இலை வந்த மாதிரி குடும்பமும் மறுபடியும் சந்தோஷமா இருக்கும். பார்வதி அம்மா அவங்க இடுப்புல சொருகி இருந்த சாவி கொத்தை எடுத்து, இந்தா, இந்த சாவி கொத்து இனிமே உனக்கு தான் சொந்தம். இந்த வீட்டோட அதிகாரமும் உனக்கு தான் சொந்தம். இனிமே இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நீ. நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இனிமே நிம்மதியா இருக்க போறேன். அத்தை, எனக்கு இந்த சாவி கொத்து வேண்டாம், அது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன், அதுதான் நமக்கு நல்லது. ஆனா அதை கேட்டு பார்வதி அம்மா, வாங்கிக்கோமா, இது உனக்கு சொந்தமானது. ஒரு காஞ்சி போன குச்சியிலேயே இவ்வளவு அழகா பூக்களோ இலைகளோ வர அளவுக்கு நீ பண்ணிருக்கேன்னா என்னோட குடும்பத்தை நீ ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில தான் இதை நான் உனக்கு கொடுக்குறேன். அப்பதான் பக்கத்து வீட்டு கங்கா வெக்கப்பட்டு சத்தமா இப்படி சொன்னா, பார்வதி அம்மா, உங்க மருமக மண்ணை தொட்டாலும் அது மகாலட்சுமியா மாறும். கௌரி, என்ன மன்னிச்சிடு. கௌரி சிரிச்சுக்கிட்டே மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, குடும்பம்னா சண்டை சச்சரவு கஷ்ட நஷ்டம் எல்லாமே வரும். அப்ப கோவப்படாம பொறுமையா பிரச்சனைய சரி பண்றதுக்கான முயற்சியை நாம எடுத்தோம்னா நிச்சயமா அந்த பிரச்சனைகள் சரியா போயிடும்.